அன்பானவர்களே, நம்ம அந்த செய்தியில் சொன்னோம், ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டார். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட என்னெல்லாமோ கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லை. இப்போ இவன் என்ன கேட்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார் தெரியுமா? அவன் கேட்குறத பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னார், நீ பண்ண விண்ணப்பம் எனக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நீடியாயில கேட்குறோம், நம்ம எல்லாரும் ஐஸ்வர்யத்தை கேட்குறோம். ஆனால் இங்கே ஞானமுள்ள இருதயத்தை தேவனிடத்தில் கேட்டதுனால அவனுக்கு ஞானம் மட்டும் கொடுத்தாரா? இல்லை. நீங்கள் ஞானத்தை கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யம் வந்துடும், மகிமை வந்துடும், நீடியாயில் வந்துடும். ஞானம் வந்துட்டுனா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஞானம் வந்துட்டுனா எவ்வளோ ஐஸ்வர்யம் வந்தாலும் அதை எப்படி காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியும். ஞானம் வந்துட்டுனா ஆண்டவருடைய மகிமை ஆண்டவர் தருகிறார். அதனால் ஞானத்தை கேட்காம வேற எதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இந்த நாளில் விரும்பி ஆண்டவர் இடத்துல ஞானத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார்.